ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் நம்ம வீட்டில் வந்து எதுக்கு தான் இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னே தெரியாமல் சில திங்ஸ்லாம் இருக்கும்ல, அப்படி ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். இந்த பைனாப்பிள் தான் அது. இதை வாங்குறப்பவே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இது வாங்க வேணாம், நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இது 2 நாளில் நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் பாருன்னு சொன்னாங்க. இது வாங்கி இன்னையோட 4 நாள் ஆகுது. இதை யாருமே சீண்டலை. சரி, இதை நம்ம அட்லீஸ்ட் ஸ்கின்னையாவது பீல் பண்ணி வைப்போம், இல்லைன்னா அது அழுகிட போகுது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்துன்னு சொல்லிட்டு இதை எடுத்து வெளில வச்சேன். ஆனால் இந்த கத்தி வந்து என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே பெரிய கத்தி அதுதான், அதாலேயே ஒன்றும் பண்ண முடியல. சரின்னு நான் சின்ன கத்தியை எடுத்துகிட்டு வந்து அது கூடயே போராடிட்டு இருந்தேன். இந்த ஸ்கின்னை எடுத்ததில் நிறைய நல்ல பைனாப்பிள்லாம் அந்த ஸ்கின்னோட சேர்ந்து போயிடுச்சு. சரி, இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன். இன்ஸ்டாவில் ஒரு ரீல் இருந்துச்சு, இதை வச்சு ஒரு ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. சரி, அதையே பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இது எப்படி வரும்னு தெரியல. இது ரெடியாகவும் 3 to 4 days ஆகும்னு நினைக்கிறேன். இது நல்லா வந்ததுக்கப்புறமா வீடியோவில் காமிக்கிறேன். இதை வந்து ஒயிட் கலர் ஒரு கிளாத்தில் தான் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட அந்த ஒயிட் கலர் கிளாத்லாம் இல்லை. சரின்னு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு வச்சு மூடி வச்சிட்டேன். பைனாப்பிள் கட் பண்ணுறது ஃப்ரேம்குள்ளேயே தெரியல. ரொம்ப நேரமாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். பாப்பாவுக்கு சாப்பிட மாம்பழம் கொடுத்துட்டேன். சரி, எனக்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பார்பிக்யூ ஸ்டைலில் அந்த பைனாப்பிள் செய்வாங்கள்ல, சுகர்லாம் போட்டு அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. அதை ஆட் பண்ணோன்னே இது டேஸ்ட்டே சூப்பராக மாறிடுச்சு. நல்லா சாப்பிட்டு ஃப்ரைடே ஈவினிங் நல்லா முடிச்சாச்சு.